ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா பாருங்கள், எங்களோட லன்ச் தாங்க. என்னன்னு பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணிங்க. சிக்கன் சீரக சம்பா பிரியாணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் வந்திருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த புது வீட்டுக்கு 1 மந்த் ஆகுது. இன்னையோட 1 மந்த் ஆகியுமே நான் இந்த வீட்டில் நான் பிரியாணி செய்யவே கிடையாது. ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வீடு இப்போ தாங்க கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிருக்கு. 1 மாதம் ஆகிருக்குங்க புது வீட்டில் நான் செட்டில் ஆகிறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சாப்பிடாம கிடையாதுங்க. வெளியே 2 நாள் வாங்கி பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்கி நான் சாப்பிட்ருக்கேன். இருந்தாலும் செய்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் புது வீட்டில் பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் இருக்குங்க உண்மையிலங்க. இதில் கொஞ்சம் நெய்யெல்லாம் போட்டு டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. அந்த சீரக சம்பா வாசனைக்கும் அந்த முட்டைக்கும் அந்த ரைத்தாக்கும் வேறு லெவலில் காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க. உண்மைக்கும் சொல்கிறேங்க, நிஜமாக சொல்கிறேங்க. பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சீரக சம்பா அந்த அரிசி நம்ம பழைய பேக்கில் வாங்குவோங்க. ஆரஞ்சு கலர் பேக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பேக் வாங்குவோம். இப்போ எனக்கு அது கிடைக்கதே இல்லைங்க. அதில் நல்ல குவான்டிட்டி வருங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த அரிசி கல்லில் இதுக்கு தனியாக சிப்பை போட்டு வச்சுருக்காங்க. இது 1 kg 180ஆங்க. பரவாயில்ல, ஆனால் ரொம்ப மோசம்லாம் இல்லைங்க. ஆனாலும் நமக்கு அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்குங்க. ஓகே தாங்க, சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் பசங்களுக்கும் என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் சரி அப்போ தான் செஞ்சு முடித்தேன். அவன் சாப்பிட்டுட்டு வந்தாலும் முதல்ல பிரியாணின்னா உட்காந்துருவான். அப்படி வேறு லெவலில் வந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.